ரஜினி அப்படின்னு சொன்னதும் டக்குனு உங்க நினைவுக்கு வருது என்ன? அவரை பத்தி ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, எல்லா இளைஞர்களும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். இப்படிப்பட்ட ஒரு அழகான புத்தகம் எல்லா இளைஞர்களும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். ஒரு இயக்குனரா ரஜினி சாரை பத்தி நீங்க நினைக்கிற விஷயம்? இயக்குனரா ரஜினியை பத்தி சொல்லும்போது, அவர் ஒரு டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட். நான் படம் பண்ணும்போது நான் சிவப்பு மனிதன் இல்லையா, எனக்கு ஏற்ற மாதிரி அந்த டைட்டில் வச்சுக்கிட்டேன். இந்த சட்டம் ஒரு இரட்டரை சாட்சி, நான் சிவப்பு மனிதன் அப்படின்றது அந்த டைட்டில். அது டைரக்டர் கதை அவருக்கு முதல்ல பிடிச்சிடணும். கதை ஃபுல்லா பிடிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் எதுலையுமே தலையிட மாட்டார், எந்த கரெக்ஷனுக்கும் வர மாட்டார். டயலாக நம்ம சொல்லும்போது அதான் அவர் ஸ்டைல்ல பேசுவாரே தவிர மற்ற எந்த கரெக்ஷனும் சொல்ல மாட்டார். உதாரணங்கள் நிறைய சொல்லலாம். அதுல ஒரு சீன் வரும் சார், அதுல சத்யராஜ் வில்லன். அது கொடூரமான வில்லனா நடிச்சிருப்பார் சத்யராஜ். இவர் ஒரு சாஃப்டான ஒரு பேராசிரியர். ஒரு அந்த படமே நீங்க பாத்தீங்கன்னா பகவத்கீதையிலிருந்து கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது, இதுதான் அந்த படம். இது பேஸ் பண்ணி தான் அந்த கதையே இருக்கும். இப்படி ஒரு சாஃப்டான பேராசிரியர், ரொம்ப வீட்டில் அன்பா, அம்மா ஒரு தங்கச்சி. வீட்டுக்குள்ள வந்து அம்மாவை அடிச்சு போட்டுட்டு, சத்யராஜ் அம்மா அடிச்சு போட்டுட்டு இவரை ஒரு சூப்பர் ஸ்டார், அப்போல்லாம் வந்து நான் சேவ் மனிதன் 85 அவர் டாப்ல இருக்கிறார், பீக்ல இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டார். ஒரு சீன் எடுக்கிறேன், தலைகீழ கட்டி வச்சுட்டு வர, தொங்க விட்டுட்டு, கட்டி வச்சுட்டு இல்ல, கைத்துல காலை கட்டி மேலே ஏத்தி விட்டுட்டு, காலையிலிருந்து 9 மணிக்கு ஆரம்பிச்ச ஷூட்டிங் வந்து 5 மணி வரைக்கும் நடக்குது. ஒவ்வொரு ஷாட்டுக்கும் நம்ம எப்படி தலைகளை தொங்க விடுவோம்னா, அந்த பாடியில அந்த ஃபைட் மாஸ்டர்லாம் இது பண்ணி பாடியில இருந்து அந்த கயிற்று போட்டு கட்டுவாங்க. வெறும் காலில் கட்ட மாட்டாங்க, பாடியில இருந்து கட்டி அந்த கயிறு வந்து அந்த பேண்ட் வழியா இது பண்ணி அப்புறம் காலில் கட்டி தான் பண்ணுவோம். ஒரு ஷாட் பண்றோம், ஷாட் முடிஞ்ச உடனே அடுத்த ஷாட்டுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருப்போம்ல. அப்போ நான் போய், சார் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறீங்களா, அந்த கட்டை ஊத்துட்டு ஒரு டேபிள் கொண்டாங்க, அந்த டேபிள்ல அப்படியே படுத்துக்கிறாரு சார். டேபிள்ல அப்படியே படுத்துக்கிறாரு. ஷார்ட் ரெடி அப்படின்னு சொல்றோம், டேபிள தூக்கலாம், தூங்கிட்டு. டெடிகேஷன். அடுத்த இன்சிடென்ட் நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன், அதை பல முறை சொல்லிட்டேன், நான் திரும்ப சொல்லாம இருக்க முடியல. ஏன்னா அதான் இன்றைய இளைஞர்கள் படிக்க வேண்டிய புஸ்தகம்னு சொன்னேன். 9 மணி கால் ஷீட்டை போகலாம், 9 to 9 சொல்லுவோம், 9 to 6 சொல்லுவோம். 9 to 6 ஒரு கால் ஷீட். ஒரு நாள் 9:05 வந்துட்டார் சார், 5 நிமிஷம் லேட்டா வந்துட்டார். 5 நிமிஷம் லேட்டா வந்தாரு, படபடன்னு மேக்கப் போட்டாரு, 5:10 வந்துட்டார். வந்து நேரம் நான் எங்க இருக்கேன், நான் இங்க தேடி, சாரி சந்திரசேகர் லேட் ஆயிடுச்சு.
நாளை கரெக்டா வந்துடுறேன். ஓகேயா? ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சு. லஞ்ச் டைம் பிரேக் போடணும்ல. அப்போ வந்து சாரி சந்திரசேகர், லேட்டா வந்துட்டேன், நாளை கரெக்டா வந்துடுறேன். சாயந்தரம் 6 மணிக்கு பேக்கப் ஆகுது, போகணும்ல. சாரி சந்திரசேகர், லேட்டா வந்துட்டேன், நாளை கரெக்டா. எந்த மனுஷன் சொல்லுவோம்? சூப்பர் ஸ்டார். இதெல்லாம் இது நிறைய அந்த நீங்க கிளைமேக்ஸ் அதே போல எடுத்துக்கிட்டீங்கன்னா, கிளைமேக்ஸ் வந்து பாக்யராஜ் ஒரு நாள் கேரக்டர் பண்றாரு. அதுல கிளைமேக்ஸ்ல இவருக்கு டயலாகே இருக்காது. கூண்டுல சும்மா நின்றுகிட்டு இருப்பாரு. பாக்யராஜ் ஸ்டோர் படிக்கிட்டு இருப்பாரு. ஃபுல்லா அவருக்கு தான் இருக்கும். ஆனா ரஜினி சார்ட்ட சொன்ன ஒரு வார்த்தை, சார் அவர் பேசுறது பூரா உங்களை ஹைலைட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. இந்த ரஜினி இந்த கேரக்டர் வெளியில இருக்கிற வரைக்கும் சிட்டியில இருக்க ரவுடிகள்லாம் ராத்திரி நேரத்துல வீட்டுல உட்கார்ந்துருக்கானுங்க பயந்து போய். இவரை நீங்க பிடிச்சு ஜெயில போட்டீங்கன்னா அத்தனை பேர் வெளியே வந்துருவான், கொலை கொள்ளை அத்தனை நடக்கும். இவர் ஒரு காவல்காரனா இருக்கிறார். ஒரு ரவுடிகளையும் தப்பு பண்றவங்களையும் அழிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஸ்தானத்துல ஒரு கடவுளா இருக்கிறார். உங்களை தான் ஹைலைட் பண்ணி பேசிட்டு இருக்காரு ராபின்ஹுட், இல்லையா? இதுதான் நான் சொன்னேன். அதனால வேற எதுவுமே பேசல சார், எதுவுமே. நீங்க பாத்தீங்கன்னா இப்போ பாக்யராஜ் ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அதான் அவர் ஸ்டைல், பாக்யராஜ் ஸ்டைல் தெரியும். ஒரு நாள் நான் அவர்கிட்ட கேட்டேன், நான் அது எப்படி சார் இவ்வளவு அதாவது மத்தியான நேரத்துல அப்பெல்லாம் செட்டில் தானே ஷூட்டிங் நடக்கும். அவருக்கு ரூம் கொடுத்துருப்பாங்க, சாப்பிட்றது மட்டும் போய் ரூம்ல சாப்பிட்டுருவாரு. வந்துட்டு செட்டில் வந்து சோஃபா கிடக்கும்ல, பக்கத்துல எல்லாம் இந்த லைட் மேன் எல்லாம் படுத்து கிடப்பாங்க. எதிர் சோஃபால ஒரு லைட் மேன் படுத்துக்கிறான், ஒரு கார்பெண்டர் படுத்துக்கிறான், இவர் ஒரு சோஃபால இருந்து படுத்துக்கிறார் செட்டில். அப்போ ஏசியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போலாம் வந்து ஏசிலாம் ஃபெசிலிட்டிஸ் வந்துருச்சு, கேரவன் வந்துருச்சு. இல்லை கேரவன் கொடுத்துருந்தா கூட கேரவன்ல இருக்க மாட்டார், ஏன்னா மேக்கப் ரூம்ல ஏசி இருக்கு. அவர் சாப்பிட்டு இங்க வந்து செட்டில் எல்லாரோடையும் படுத்துருவார். இதெல்லாம் எப்படி சார் உங்களுக்கு? முதல் அனுபவம் அது நான் அவரை பல தடவை பார்த்து அவரோட படம் பண்ணணும்னு நான் வந்து நினைச்சு கூட பார்க்கல. நான் வந்து பெரும்பாலும் வந்து விஜயகாந்த் மையமா வச்சு நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுனால அவரை நம்ம ஹைலைட் பண்ணணும் அப்படின்றதுலயே நான் வந்து எப்படி விஜய் வந்த பிறகு விஜய் நான் படங்களை மெத்த படங்களே பண்றதில்லை, விஜய் படங்களா பண்ணி அவருக்கு ஒரு காரணமா இருந்தேன். ஆமா, அது மாதிரி விஜயகாந்த் மேலேயே கவனம் இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் திடீர்னு நான் பாம்பேல ஹிந்தி ஷூட்டிங்ல இருந்துகிட்டு இருக்கேன். அப்போ இங்க பூர்ணச்சந்திரராவன் பெரிய ப்ரொடியூசர், அவர் எனக்கு ஃபோன் பண்றாரு, சந்திரசேகர், ரஜினி வந்து சீராக்கோ ஏதோ ஒரு ஹோட்டல்ல, சீராக்குன்னு தான் நினைக்கிறேன், அங்க இருக்காரு, அவரை போய் பாருங்க. எதுக்கு என்னன்னு கூட சொல்ல, அவரை போய் பாருங்க. நான் போறேன், அதான் டைம் கரெக்டா சொன்னா அந்த டைமுக்கு நான் போயிட்டேன்.
சந்திச்சு உட்காருங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் மட்டும் நீங்க டைரக்ட் பண்றீங்க. எனக்கு அப்படியே என்ன சொல்றதுன்னே தெரியல அந்த அந்த கணம். ஏன்னா அந்த அந்த காலகட்டத்தில் நினைச்சு பாருங்க, அவர் சூப்பர் ஸ்டார், அவர் சாதாரண ஒரு இயக்குனர். அப்படி நடந்த முதல் அந்த அதுக்கு முன்னாடி பல தடவை பார்த்துருக்கேன். ஒரு தடவை கூட உங்களை வச்சு நான் படம் பண்ணணும்னு கேட்டது கூட கிடையாது. அதுதான் சொல்றேன், 10 வாட்டி நம்ம கேட்டு அவருக்கு என் ஞாபகம் தான் பரவாயில்ல. அப்படி நடந்த ஒரு விஷயம் அது. ஐயோ, அதுக்கு பிறகு பல தடவை பார்ப்பேன் அதே மாதிரி. அந்த நம்ம போகும்போது கார்ல ஏறுற வரைக்கும் கீழே அந்த அந்த இதெல்லாம் எப்படி ஒரு மனுஷனுக்கு அந்த அவரை இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஹீரோவா இருக்காருல்ல, அது காரணமே அவருடைய பிசிக்கல் கிடையாது, மென்டலி அவ்வளவு ஸ்ட்ராங். அவர் இந்த ஆன்மீக பவர்னு ஒன்று சொல்லுவோம், ஸ்பிரிச்சுவல் பவர், அந்த பவர் தான் அவரை இயக்கிட்டு. அதுக்கு தான் சொல்றேன், ஒரு மனிதன் எப்படி வாழணும். அந்த புஸ்தகத்தை படிங்க, ரஜினி என்ற புஸ்தகத்தை படிங்க, நீங்க வாழ கத்துக்கிறீங்க, வாழ்க்கையில் உயர கத்துக்கிறீங்க, எப்படி வாழணும்னு கத்துக்கிறீங்க. இருக்குல்ல, எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தாலும் அவர் அதையெல்லாம் அப்படி தூக்கி போட்டு வந்தது பவர்ஃபுல்லா இன்னும் அப்படி நின்றுட்டு இருக்காருல்ல. அதுக்கு காரணமே அந்த ஸ்பிரிச்சுவல் பவர். ரஜினி சார் ஸ்கிரிப்ட் நாலேஜ் ரொம்ப இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இயக்குனரா உங்களுக்கு தெரியும். அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய படங்கள், கதைகள் எல்லாமே நம்ம உங்களோட காலகட்டத்தில் நம்ம பார்த்துருக்கோம். அவரோட ஸ்கிரிப்ட் நாலேஜ் பற்றி அதான் சார், அவர் தன்னை ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரா மைண்ட வச்சுக்கிட்டு கதை கேட்க மாட்டார். தியேட்டர்ல உட்காந்து படம் பார்க்குற ஒரு ஆடியன்ஸ் எப்படி இருக்கும், காமன் ஆடியன்ஸ் எதை பார்த்தா ரசிப்பான், எங்க கைதட்டுவான், அப்படி கதை கேட்பார். நான் கதை கேட்கும்போது அவருக்கு அது தோணணும், ஒரு ஆடியன்ஸா இந்த இடம் கைதட்டுவான், இந்த இடம் ரசிப்பான், இந்த இடம் ஃபீல் பண்ணுவான்னு அவருக்கு தோணணும். கதை நாலேஜ் இருக்கா என்னையா அது எனக்கு தெரியாது. ஒரு சாதாரண ஒரு படம் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு ரசிகனா தான் அந்த கதையை கேட்பார். எதுக்கு இது சொல்றேன்னா, அதுக்கப்புறம் ஒரு 2 தரம் நான் சேவ் மனிதனுக்கு பிறகு ஒரு 2 கதை சொல்லியிருக்கேன் அவருக்கு. 2 சீரியஸான கதை. என் கதைகள்லாம் பெரும்பாலும் சீரியஸாக தான் இருக்கும், அதில் காமெடியே இருக்காது. ரிஜெக்ட் பண்ணிட்டேன். உடனே நம்ம வீட்டுக்கு வந்த உடனே போன்ல நான் அப்புறம் சொல்றேன், யோசனை பண்ணி சொல்றேன், அப்படிலாம் கிடையாது. ஆன் த ஸ்பாட் சொல்லி முடிச்சு சொல்ற வரைக்கும் பொறுமையா கேட்பார். பாதியில வேண்டாங்கட்டான், பொறுமையா கேட்பார். ஒரு கதை ஒரு வீட்டு மாடியில சொல்லியிருக்கேன், ஒரு கதை மாரிஸ் ஹோட்டல்ல சொல்லியிருக்கேன். 2 ஞாபகம் இருக்கு இங்க சொன்னேன்னு. 2 கதை கேட்ட உடனே சரியா அப்படிம்பார். அப்படி இன்னொன்னு சார், எனக்கு அவரை மிஸ் பண்ணிட்டேன் சார், உங்களை வச்சு நான் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் ஏன்னா இப்படி ஒரு நடிகன் கிடைக்க மாட்டான் இல்லையா, ஒரு டைரக்டர் என்ன சொன்னாலும் செய்யக்கூடிய ஒரு நடிகன். அவரை வச்சு படம் எடுத்தா இவ்வளவு லாபம் வருது ப்ரொடியூசருக்கு அப்படின்னு இருக்குது, அவருக்கே தெரியுது.
தான் ப்ரொடியூசர் நஷ்டமாயிடக்கூடாதுன்னு நினைப்பார். ஸோ எனக்கு இதெல்லாம் அந்த ஒரு படத்தினுடைய அந்த பழக்கத்தில் அவரை வச்சு நான் நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன்ல, நான் அவரை வச்சு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசை. கேட்டேன். ஒரு நாள் வர சொன்னார். இதுதான் எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு. ஒரு நாள் வீட்டுக்கு வர சொன்னார். அப்போ அவர் வீட்டில் வந்து என்ட்ரன்ஸ் ஆன உடனே ஒரு கண்ணாடி ரூம் இருக்கும், 4 பக்கம் கண்ணாடி, அப்படி ஒரு ரூம் இருக்கும். அவர் சொன்னார். போனேன். அங்கேருந்து காலையில் எப்போதுமே அந்த ப்ரேயர் பண்ணிட்டு மெடிடேஷன்லாம் பண்ணிட்டு மாடியிலேருந்து கடற்கடன்னு இறங்கிட்டார். அவர் வர்ற ஸ்டைல் தான் தெரியும், நடந்து வர மாட்டார், கடப்படப்படப்படன்னு வருவார். வந்து சந்திரசேகர் நல்லா இருக்கலாம், ஓகே அப்படின்னு அந்த பாக்கெட்ல இருந்து ஒரு சின்ன ஸ்லிப், அந்த ஸ்லிப்பை கொடுத்தாரு. டேட்ஸ் இருந்துச்சு. இந்த மாதம் 1லேருந்து 10, அடுத்த மாதம் 1லேருந்து 10, அடுத்த மாதம் 1லேருந்து 10, இப்படி ஒரு 40 நாள் டேட்ஸ். படம் பண்ணுங்க, கதை ரெடி பண்ணுங்க. நான் ஒரு முட்டா பைய இதை வாங்கிக்கிட்டேன். சார் ஒரு அட்வான்ஸ் நான் கொடுத்துட்டு டேட்டை வாங்கிக்கிறேன், அதுதான் சார் அப்படின்னு சொன்னேன். இந்த பேப்பரை திருப்பி கொடுத்துட்டு, யாராவது பண்ணுவாங்க, திருப்பி கொடுத்துட்டேன் சார். இது நடந்த உண்மை, இப்போ இருக்காரு. நான் கேட்டேன், ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு நான் டேட் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு, எனக்கு அந்த நேரம் வந்து கெட்ட நேரம் நினைக்கிறேன் நான். அவர் என்ன அழகா வந்து கொடுக்குறாரு. எல்லாருக்கும் அது பண்ண வர்றோம். அப்புறம் தான் இங்கே கேள்வி. அட்வான்ஸ் மெதுவாக வாங்குவார், சம்டைம்ஸ் 1 லட்சம் கூட வாங்கிட்டு படம் முடிஞ்ச ஒன்று வாங்கிடுவார். இப்படிலாம் அவர் பழக்கம் இருக்கு. அந்த பழக்கம் எனக்கு தெரியல. நான் ஒரு வியாபாரியா, ஒரு ப்ரொடியூசரா போயிட்டேன். இங்கே ஒரு மனுஷனா போல. பெரிய தப்பு பண்ணேன் அந்த தப்பு. ரஜினி சார் வணக்கம், வாழ்த்துக்கள். உங்கள்கிட்ட தான் நான் நிறைய கற்றுக்கிட்டேன் சார். இன்னைக்கு சந்தோஷமா, நிம்மதியா, ஹாப்பியா இந்த வயசுலயும் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மூல காரணமே நீங்க தான் சார். நீங்க நெடுகூடி வாழணும் சார். இன்னும் பல்லாண்டு காலம் நீங்க திரையுலகத்துல இதே மாதிரி இருக்கணும்.